ரோவம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன. வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம்னா, கோடை காலம் சென்னையில மட்டும் இல்லாம தமிழகத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பவே எல்லாரும் கொடை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறித்து முழு விவரமா விவாதிக்க தான் தேவிப்பிரியா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் தேவிப்பிரியா. தேவிப்பிரியா, இப்ப கோடை காலங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்ப இருந்து இந்த கோடை வெயில் உச்சிக்கு போகும், எப்ப இருந்து கோடை காலம் ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் மனிதர்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது சின்ன தமிழகத்துல கோடைக்காலம் மார்ச் மாதம் 2வது வாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாதம் 2ஆம் வாரம் வரையும் ஒரு நீண்ட காலமா இந்த ஆண்டு இருக்க போறதா வானிலை ஆய்வாளர்கள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் 2 மாசம் மார்ச்ல இருந்து ஏப்ரல் மே வரையும் நல்ல வெப்பநிலை உச்சத்துல இருக்கும். இந்த காலத்துல மக்கள் வெளியிடங்களுக்கு முன்பகல் 11 மணில இருந்து ஒரு 3 மணி வரையும் வெளியில போறதை அவங்க தவிர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துல யூஸ்வலா தொடங்க போற அந்த பருவமழை தொடங்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த காலத்துல நமக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமா தான் இருக்கு. கடந்த ஆண்டும் இதே மாதிரிதான் இருந்தது, வெப்பத்தோட தாக்கம் அதிகமா இருந்தது. இந்த ஆண்டும் அது ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் 2வது வாரம் வரைக்கும் நமக்கு வெயிலின் தாக்கம் அதிகமா தான் இருக்கும்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சின்ன ஓகேங்க தேவிப்பிரியா, இப்ப கோடை வெயில் இந்த காலத்துல தொடங்கி இந்த காலத்துல முடியும்னு சொல்லியிருந்தீங்க. கோடை வெயில் தொடங்கினாலே மக்களுக்கு பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் முன்னெச்சரிக்கையா என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணும்? அதாவது இந்த கோடை காலத்துல மெயினா நமக்கு என்ன வரும், என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னா, தோல் வியாதிகள் இருக்கும், நீர்ச்சத்து குறைபாடு இருக்கும், சில பேருக்கு அடிக்கடி மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுல இருந்து நம்ம தவிர்த்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உணவு வகைகள்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல பல வகைகள், அதாவது சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல தர்பூசணி எல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் முலாம்பழம் நல்லா கிடைக்கும். அப்புறம் வெள்ளரிக்காயும் இந்த மாதங்கள்ல, கோடை மாதங்கள்ல ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காய்கள் பழங்களை நம்ம அதிகமா எடுத்துக்கணும். பிளஸ் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும். அப்புறம் கம்மங்கூழ், கேப்பக்கூழ், இந்த மாதிரி கூழ் வகைகள் ஈஸியா செரிமானம் ஆகிற உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெயிலின் தாக்கத்தை தவிர்த்துக்கலாம். இதே நேரம் நம்ம வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்த தொப்பி, அப்புறம் சன் கிளாஸஸ்கள், அப்புறம் குடைகள், அந்த மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி விஷயங்களை நம்ம வெளியில எடுத்துட்டு போனோம்னா நம்ம கொஞ்சம் வெயிலின் தாக்கத்துல இருந்து நம்ம நல்லாவே தவிர்த்துக்கலாம். மெயினா இந்த தோல் சம்பந்தமான பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுட்டு வெளியில போறது ரொம்ப உகந்தது. அந்த சன்ஸ்கிரீனுமே கொஞ்சம் நல்ல பிராண்டா வாங்கி போட்டீங்கன்னா நமக்கு எந்த வித இந்த புற ஊதா கதிர்கள், அதாவது யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல நம்ம தோலை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இப்போ இருக்கிற காலத்துல வெயிலின் தாக்கம் அதிகமா தான் இருக்கு. மெயினா நம்ம குடிக்க வேண்டியது தண்ணி தான். தண்ணி, அப்புறம் இளநீர், மோர், அப்புறம் இந்த மாதிரி தண்ணி வகைகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு அந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்ற அந்த தண்ணி சத்து கம்மி குறைபாடுல இருந்து, நீர்ச்சத்து குறைபாடுல இருந்து நம்மளை காத்துக்க முடியும். ஓகேங்க, இப்ப பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய இயற்கை காலகட்டங்கள் எல்லாம் மாறி இப்ப தொழில்நுட்ப காலகட்டங்களா மாறிடுச்சு. இப்ப இருக்கிறதுல ஏசி யூஸ் பண்ணிக்கலாம், வெயிலே நல்லா சுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரவலா பேசப்படுகிறது. வெயில்ல போறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இல்ல தோல் வியாதிகளுக்கு ஏற்படுமா, அதனால பல பாதிப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே மக்கள், சிட்டி மக்கள் இதுல கொஞ்சம் குழப்பத்துல இருக்காங்கிறது தெரியுது. அதை பத்தி நம்ம கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அதாவது சின்ன இந்த கோடை காலத்துல வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அடிக்கடி தலைவலி ஜாஸ்தியா இருக்கும், மயக்கம் வரும். அதுவும் இல்லாம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வெயில் அவங்க ரொம்ப நேரம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயிலின் தாக்கத்தினால ஸ்ட்ரோக்ஸ் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நேரம் அவங்களோட வேலையே வெயில இருந்து ஒர்க் பண்ற வேலையா தான் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா, அப்பப்ப தண்ணி குடிக்கிறது, பக்கத்துல இருக்கிற ஏதாவது நிழல் சார்ந்த இடம் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணலாம். அதுதான் அவங்களோட உடல் நலத்துக்கு ஏற்றதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அது இல்லாம இந்த சில பேருக்கு வந்து தசைப்பிடிப்புலாம் ஏற்படும்னு சொல்லுவாங்க இந்த வெயிலின் தாக்கத்தினால. அப்படிலாம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவங்க வந்து மருத்துவர் அணுகிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த ஸ்ட்ரோக் ஏற்படும்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ரோக்குக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா மருத்துவரை வந்து உடனே அணுகுனாங்க தான் அவங்களுக்குரிய மருந்துகளை வந்து அவங்களால ஈஸியா கொடுக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து எதனால வருதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வேர்வை சுரப்பிகள் வந்து இந்த காலத்தில் வந்து அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம தண்ணியை வந்து குடிச்சு நம்மளோட உடல்ல வந்து நீர்ச்சத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை குளிக்கலாம். சில பேர் வந்து ஒரு தடவை மட்டும் தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கோடை காலம்ன்றதுனால காலை ஒரு வேளையும் மாலை ஒரு வேளையும் வந்து அவங்க உடலை சுத்தப்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த தோல் வியாதியில இருந்து அவங்கள வந்து காத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ஏதாவது ரொம்ப சிவியர் கண்டிஷன் ஆஃப் தோல் வியாதி இருந்தா அவங்களும் அந்த ஸ்கின் டாக்டரை வந்து போய் பார்த்து அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மெயினா வந்து எங்கேயாச்சும் வெளியில போனோம்னா சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணிட்டு போங்க. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி இருந்த இயற்கை காலங்கள்லாம் வந்து அந்த ஓசோன் படலத்தோட லேயர் வந்து கரெக்டா இருந்தது. ஆனா இந்த காலத்துல வந்து ஓசோன் லேயரோட லைனிங் வந்து ரொம்ப தின்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியா வந்து சூரியனோட கதிர்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ சன்ஸ்கிரீன்லயும் நிறைய டைப் இருக்கு. அதாவது நம்மளோட ட்ரை ஸ்கின்னுக்கு ஒரு தகுந்த மாதிரி, ஆயிலி ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாதிரி நிறைய சன்ஸ்கிரீன்ஸ்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நமக்கு நம்மளோட ஸ்கின் டோனுக்கு எந்த சன்ஸ்கிரீன் சூட் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை வந்து போட்டுக்கிறது ரொம்பவே சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கோடை காலத்துல வந்து மெயினா வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நிறைய இடத்துல வந்து மின் சாதனங்கள் வந்து பழுதாகி என்ன ஆகும்னா தீப்பிடிக்கிற அபாயம் வந்து இந்த கோடை காலத்துல வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ மின் சாதனங்களும் மின்சாரம் போற அந்த பாதைகளையும் வந்து நம்ம அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்பவே சால சிறந்தது. அதே மாதிரி குழந்தைகளையும் பெரியவர்களையும் வந்து அதிக நேரம் வந்து வெயிலையோ இல்ல வெளியிலயோ வந்து கொஞ்சம் விளையாட அனுமதிக்காம கொஞ்சம் மாலை நேரங்கள்லயும் இல்லைன்னா அதிகாலை நேரங்களையும் கொஞ்சம் அவங்கள விளையாட அனுமதிச்சிங்கன்னா வந்து அதுவுமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற இந்த கால்நடைகள், நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் பூனை இந்த மாதிரி அவங்களுக்கும் என்னன்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து தண்ணி இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கும் வந்து இந்த கோடைக்காலம் வந்து பயனுள்ளதா இருக்கிற மாதிரி வந்து செய்யணும். அது மாதிரி இந்த வெயில் காலத்துல வந்து நிறைய சிட்டுக்குருவிகள் பறவைகள் அவங்களுக்குமே வந்து நம்ம உணவும் அந்த மாதிரி தண்ணீரும் வந்து நம்ம கொடுத்தோம்னா வந்து அதுவுமே அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்டையும் வந்து நீங்க கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் வந்து இதனால பயன்பெற முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மக்களாகிய நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து கடைபிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேங்க, இப்ப பாத்தீங்கன்னா கோடை காலத்துக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ல இருந்து முன்னெச்சரிக்கைகள் இருந்து மக்கள் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்களை நம்மோட பகிர்ந்ததுக்கு மனமார்ந்த நன்றி. கோடை வெயில நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்லையும் நீங்க கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க பகிர்ந்திருக்கிறோம். இது போன்ற வீடியோக்கள் உங்களை வந்தடைய நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா, நான் உங்கள் தேவி.